ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மான்சூன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அதாவது ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் ரீஜன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மான்சூன். ஸோ பருவக்காற்று அப்படின்றது. ஸோ த வேர்ட் மான்சூன் ஹஸ் பீன் derived from the Arabic word மௌசம் which means season. ஸோ மான்சூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அரபிக் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த அரபிக் வார்த்தை என்ன அப்படின்னா மௌசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து, அதோட அர்த்தம் என்னன்னா சீசன். சீசன் அப்படிங்கிறது என்ன? பருவ காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? And originally the word monsoon was used by the Arab navigators several centuries ago to describe a system of seasonal reversal of winds along the shores of the Indian Ocean, especially over the Arabian Sea. ஸோ முதல்ல இந்த வார்த்தையை, அதாவது மான்சூன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா அராப் நேவிகேட்டர்ஸ் தான். ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடுக்கு வந்து த ஒன்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஒன்லி த்ரூ சீ ரூட் இல்லையா? ஸோ அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா சீ ரூட்டை மட்டுமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அராப் நேவிகேட்டர்ஸ், அதாவது அராப் மாலுமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து வி டோன்ட் ஹாவ் எனி மோட்டர் போட்லாம் கிடையாது. என்ன இருக்கும்? பாய்மர கப்பல் தான். காற்று திசையை பொறுத்து தான் அந்த டைரக்ஷனில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த நாட்டுக்கு தான் அவங்களால போக முடியும், அந்த இடத்துக்கு தான் அவங்களால போக முடியும். ரைட்டா? காற்றோட எதிர் திசையில் அவங்க அந்த கப்பலை ஓட்டணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது பாய்மர கப்பல், அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அதை மாற்றணும். ஸோ இந்த பாய்மர கப்பல் தான் அப்போல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது. அதாவது இந்தியன் ஓஷனில் எஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சீல காற்று வந்து சீசனலாக இருக்குது, சீசனல் ரிவர்சல் வின்ஸாக இருக்குது. அதாவது ஒரு சீசனில் ஒரு டைரக்ஷன்லேயும் இன்னொரு சீசனில் அப்படியே ரிவர்ஸ் வருது காற்று அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணாங்க. சரி, அவங்க எப்படி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். இட் ப்ளோஸ் from the southwest to northeast during summer and from northeast to southwest during the winter. ஸோ இப்போ உனக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு இந்தியா மேப், அந்த சவுத் பார்ட் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ த அராப் நேவிகேட்டர்ஸ் இந்தியன் ஓஷன்லையும், இது அரேபியன் சி, இந்த இடத்துல இருக்கிறது என்னது? அரேபியன் சி. இந்த இடத்துல இருக்கிறது என்ன? இந்தியன் ஓஷன். ஸோ இங்கே வர காற்று இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் ஒரு சீசனில் அடிக்குது. ஸோ இது என்ன டைரக்ஷன்? இது சவுத் வெஸ்ட் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். இது நார்த் ஈஸ்ட். இந்த இடத்துல இருக்கிறது நார்த் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். சரியா? இந்த டைரக்ஷனில் காற்று சம்மரில். அதே மாதிரி வின்டரில் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து இப்படி கீழே. ஸோ இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். புரியுதா? ஸோ வின்டர்ல இப்படியும் சம்மர்ல இப்படியும் என்ன ஆகுது? காற்று வீசுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்றாங்க? சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெசன்ல இந்த விண்ட்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்போ மான்சூன் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பருவ காலங்கள், அதாவது சீசன்ஸ் இல்லையா? ஸோ மான்சூன்னாலே சீசன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மீனிங். ஸோ இப்போ இந்த மெட்டீரியாலஜிஸ்ட் ரெகக்னைஸ் த 4 distinct seasons in India. அதாவது இந்த வானிலை நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் 4 காலநிலையாக பருவங்களாக பிரிச்சிருக்காங்க நம்மளோட காலநிலையை. ஸோ 4 சீசனாக நம்மளோட கிளைமேட்டை பிரிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வின்டர் சீசன் ஜான்வரி பிப்ரவரி, சம்மர் சீசன் மார்ச் ஏப்ரல் மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் நம்ம நாட்டோட ரெயின்ஃபால், அதாவது 80% ஆஃப் த ரெயின்ஃபால் இஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். சரியா? அதில் எக்ஸம்ஷன் நம்ம தமிழ்நாடு ஆந்திராலாம் இருக்கு. ஸோ அந்த சீசன் பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரியா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். திருப்பியும் ஜான்வரியிலேருந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு வருஷத்தை, இந்த 12 மாதத்தை நம்ம 4 சீசனாக பிரிச்சிருக்கோம். So winter season, summer season, southwest monsoon season, northeast monsoon season. Along with the month you have to write. This is the important 2-mark question. சரியா? So what are the 4 seasons of our country அப்படின்னு கேட்பாங்க. இந்த 4த்தையும் மந்தோட எழுதணும். இது ஒரு 2-mark question, book back 2-mark question. சரியா? புரிஞ்சுதா? ஸோ நம்ம 4 சீசன் பார்த்தோம் இல்லையா? வின்டர் சீசன், சம்மர் சீசன், அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன்,
season and then northeast monsoon season. இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்டர் சீசன், அதாவது குளிர்காலம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜான்வரி and February, right? Okay. So during this period, the vertical rays of the sun falls over the Tropic of Capricorn, which is far away from India. So இங்க பார்த்த அப்படின்னா உனக்கு தெரியும், இது வந்து sun, இது earth, இது ஸ்லைட்டாக டில்ட் ஆயிருக்கு பார்த்தியா. ஸோ திஸ் இஸ் Tropic of Cancer. ஓகே, ஸோ இந்தியா வந்து இந்த சைட் தான் இருக்கும். Tropic of Cancer roughly divides India into 2 halves இல்லையா. ஸோ இது Tropic of Capricorn, தெரியுதா, நடுவில் இருக்கிறது ஈக்குவேட்டர். ஸோ சன் ரேஸ், வெர்டிக்கல் ரேஸ் எங்கே வருது பாரு, Tropic of Capricorn மேலே, ரைட். டியூரிங் த வின்டர் சீசன் sun rays falls vertically over the Tropic of Capricorn. So the slanting rays we are getting. So நமக்கு இந்தியாக்கு, அதாவது Tropic of Cancerக்கு வர ரே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட்டாக, அதாவது டைரக்டாக இருக்காது. So we receive only the slanting rays. ஓகேவா. So in the slanting rays receives very low temperature. So இந்த மாதிரி ஒரு சாய்வு, ஒரு அதாவது அந்த இதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் when compared to this distance. So that is the reason why Tropic of Cancer region receives less temperature. So இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால low temperature. So India receives a slanting sun rays which results in low temperature. So Tropic of Cancer and the region full என்ன ஆகுது, low temperature. So the cold weather, when you have a very low temperature, the pressure remains to be high, right? So the cold weather season is characterized by cold weather season. அந்த நேரத்துல ஏன் வந்து வெதர் வந்து லோவா இருக்கு அப்படின்னா, அதாவது டெம்பரேச்சர் ஏன் லோவா இருக்குன்னு, பிகாஸ் சன் வெர்டிக்கல் ரேஸ் ஃபால்ஸ் ஓவர் த Tropic of Capricorn. அதனால தான் நம்ம Tropic of Cancer சைடு ஃபுல்லாகவே, அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாகவே வந்து யூ ஹாவ் அ வெரி லோ டெம்பரேச்சர். ஸோ இந்தியா லைஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இல்லையா. ஸோ அதனால இந்தியாவில் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ அந்த லோ டெம்பரேச்சர்னால நமக்கு வந்து வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அந்த சீசனில் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளியர் ஸ்கை, வானம் வந்து அப்படியே கிளியராக இருக்கும். ஃபைன் வெதர், வெதர் நல்லா இருக்கும், அதாவது ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, நல்லா இருக்கும் வெதர், சில்லுன்னு. அண்ட் லைட் நார்தர்லி விண்ட்ஸ். ஸோ நார்தர்லி விண்ட்ஸ் லைட்டாக காற்று வந்து சில்லுன்னு அடிக்கும். அண்ட் லோ ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் லார்ஜ் டே டைம் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது டே டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாகவும் நைட் டைம் ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா. அண்ட் டியூரிங் திஸ் சீசன் ஹை ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் நார்த் இந்தியா பிகாஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் இல்லையா. ஸோ எப்பயுமே உனக்கு என்ன தெரியும், டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் ப்ரெஷர் ரிமைன்ஸ் டு பி வெரி ஹை. ஸோ த wind always blow from high pressure region to low pressure region இல்லையா. ஸோ when you have very low temperature in the northern part of India, the pressure remains to be very high. அவ்வளவுதான். So this is winter season. So இப்போ என்ன ஆகுது, winter seasonல வந்து நார்த்லேருந்து the wind started to blow towards the south. புரியுதா? பிகாஸ் எதை நோக்கி போகும், லோ ப்ரெஷரை நோக்கி காற்று வீச ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்மர் சீசன். இப்போ வின்டர் சீசன் பார்த்தோம் இல்லையா. வின்டர் சீசனில் சன் ரேஸ் ஃபால்ஸ் வெர்டிக்கலி ஓவர் த Tropic of Capricorn இல்லையா. ஸோ இட் இஸ் சம்மர் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர், winter in the northern hemisphere. So since India lies in the northern hemisphere, temperature remains to be very low. So when the temperature remains to be very low, the pressure remains to be very high. சரியா. இப்போ சம்மர் சீசன்ல எப்படி இருக்குன்னு பாரு. டியூரிங் திஸ் சீசன், சம்மர் சீசனோட மந்த் என்ன, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாசம் எப்படி இருக்கும். During this season, the vertical rays of the sun falls over the peninsular India. So இங்க பார்த்த அப்படின்னா இதான் சன்னோட vertical rays. இங்க இருக்கு பாரு இந்தியா, இது Tropic of Cancer, இது வந்து peninsular India, அதாவது சவுத் இந்தியால கரெக்டா என்ன ஆகுது, தெரியுதா, இந்த ஒயிட் கலர் கோடு இருக்கா, தெரியுதா. sun rays falls vertically over the peninsular India, சவுத் இந்தியால sun rays vertically இந்த சம்மர் சீசன்ல வருது. Hence there is a steady increase in temperature from south to north. அதனால டெம்பரேச்சர் என்ன ஆகுது, தென் பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி என்ன ஆகுது, அதிகமாயிட்டே போகுது. சவுத் இந்தியாலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் என்ன ஆகுது, அப்படியே டெம்பரேச்சர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. And it is practically hot and dry in the entire country in the initial part of the season. ஸோ இந்த சம்மர் சீசன்ல ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ டோட்டலாக இப்போ நம்மளே பார்ப்போம், மார்ச் ஏப்ரல் எப்படி இருக்கும், அப்படியே ட்ரையாக இருக்கும், மழை கூட வராது,
அப்படியே டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், அதனால ரொம்ப வெக்கையா இருக்கும் நமக்கு இல்லையா? ஸோ மே மாசம் இன்னும் கேட்கவே வேணாம், இன்னும் ஹாட்டா இருக்கும் அக்னி நட்சத்திரம்னால. ஸோ இட் இஸ் பிராக்டிகலி ஹாட் அண்ட் ட்ரை இன் த என்டையர் கண்ட்ரி. நம்ம இந்தியா முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வறட்சியாகவும் ரொம்ப அதிகமான வெப்பநிலையும் இருக்கும். Then, weather over the land area of the country is influenced by thunderstorms associated with rain and sometimes with hail, mostly in the middle and later part. Okay, so இப்போ மே மாசம் அதாவது லேட்டர் பார்ட் அப்படின்னா இந்த சீசனோட லேட்டர் பார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா the country is influenced by thunderstorms, அதாவது இடி மின்னலோட சில இடங்கள்ல மழை பெய்யும். ஸோ டெய்லி நியூஸ்ல கூட நீ பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளா வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு ரீசன் வந்து மான்சூன் செட் ஆகுதுனால, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா மே மாசத்துல மழை வெப்பச்சலனம் காரணமாக மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில இடத்துல என்ன ஆகும், இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வித் ஹெயில்னா என்ன, ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய மழை துளிகளா, ஓகே, அந்த கல்லு வந்து கீழே விழுற மாதிரி விழும், கட்டி கட்டியா விழலாம், பனிக்கட்டியா விழலாம், ஆலங்கட்டி மழை பெய்யும். சரி, அதுவும் எப்போ, இந்த மிடில் அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த சீசன். ஸோ இந்த ஏப்ரல் எண்ட்லேயோ இல்லை மே மாசத்துலேயோ இது மாதிரி நடக்கும். And because of the atmospheric pressure condition, the wind blow from southwest to northeast direction in the Arabian Sea and Bay of Bengal. So that is very important. So due to the atmospheric pressure condition, variation in the atmospheric pressure condition. So நமக்கு இப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா pressure எப்படி இருக்கும், லோவா இருக்கும் இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி வாட்டர் பாடி, அதாவது கடல்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும் லேண்டை கம்பேர் பண்ணும்போது. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நான் இந்த குளோபை பாரு, இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் இப்படி வரும், ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார். சரியா? ஸோ இப்படி இருக்கு இந்தியா, இப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன ஆகும், காற்று வீச தொடங்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the land is having a very high temperature, whereas the pressure remains to be very low, whereas the adjoining water bodies are very less temperature, are having a very less temperature comparatively to the land mass. So land area water body எப்படி இருக்கு, pressure remains to be very high. சரியா? So the wind started to blow from southwest direction towards the northeast from Arabian Sea and Bay of Bengal. Bay of Bengal இந்த டைரக்ஷன்ல தான் காத்து வீசுது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல?
So next நம்ம பார்க்க போறது southwest monsoon or rainy season. The southwest monsoon is the most significant feature of the Indian climate. அதாவது நம்மளோட இந்தியன் கிளைமேட்ல, அதாவது நம்ம இந்திய காலநிலை இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான அம்சம் எது அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். பிகாஸ் நியர்லி 80% ஆஃப் த ரெயின்ஃபால் ஆஃப் அவர் கண்ட்ரி we get only from the southwest monsoon season. அதனால தான் இது ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்றோம். பட் எக்ஸப்ட் தமிழ்நாடுக்கும் இந்த சீசன்ல என்ன வராது, மழை வராது. ஸோ இப்போ ஜூன் ஜூலைல மழை பெய்யும். த்ரூ அவுட் த கண்ட்ரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நியூஸ்ல பார்த்தேன்னா சொல்லுவாங்க, இப்போ மும்பைல எல்லாம் பயங்கர மழை, வெஸ்ட் பெங்கால்ல பயங்கர மழை, ரைட்? பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, மழை பெய்யுதா? இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் டீட்டெயிலாக. So the southwest monsoon is considered to be the most significant feature of the Indian climate. The onset of the southwest monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June, advances along the Konkan coast in the early June, and covers the whole country by 15th July. So in the onset of monsoon winds, next slide la vandu unak oru map kaamikiren, adula innu better puriyum. ஸோ சதர்ன் டிப், அதாவது கேரளா கோஸ்டில் வந்து மே எண்டு டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்குள்ளே அது வந்து ஹிட் ஆகும். அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இட் ரீச்சஸ் த கோஸ்ட். அப்போ வரும்போது என்ன ஆகும், நல்ல மழை பெய்யும், ரைட்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அண்ட் எண்ட் ஆஃப் மேல வந்து ப்ரீ மான்சூன் ஷவர் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து மான்சூன் வின்ஸ் ரீச் ஆகிடும் கேரளாக்கு. அண்ட் கொன்கன் கோஸ்ட் எங்கன்னு பார்த்தோமா? So Maharashtra coast தான் Konkan coast. Western coastal plains are divided into 3. Konkan, Canara, Malabar. So Malabar coastal first week of June வரும். And early June, அதாவது கொஞ்சம் அதுக்கப்புறம் second week வந்து it reaches the Konkan coast. ஓகேவா? Then it covers the whole country. இந்த wind வந்து நம்ம நாடு முழுவதும் travel ஆயிட்டு வந்துரும். எப்போ? by 15th July. So June 1st லேருந்து 15th July வரைக்கும் throughout the country gets rainfall. Then the monsoon is influenced by a global phenomena like El Nino. So El Nino அப்படிங்கிறது it's a global phenomena. அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நிகழ்வு, இந்த எல் நினோ அப்படிங்கிற வந்து உலகளாவிய காலநிலை நிகழ்வு. இந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நாட்டில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எல் நினோ அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. அதாவது கடலோட வெப்பம் அதிகமாகிறதுனால, அதாவது சீ வாட்டர் வார்ம் ஆகிடும். ஸோ அது வார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும், ப்ரெஷர் டெவலப் ஆகி இது விண்டோட டைரக்ஷன் மாறிடும். ஸோ அது மாதிரி டைரக்ஷன் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 இல்லைன்னா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு மழை கூட பெய்யாமல் இருக்கலாம். ஸோ வி மே ஃபேஸ் அ ட்ராட் கண்டிஷன், அதாவது வறட்சி அப்படிங்கிற ஒரு நிலையை ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே பார்க்கும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அது எதனால அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் எல் நினோ எஃபெக்ட். ஸோ இது வந்து எல்லா நாடுகளும் ஃபேஸ் பண்ற ஒரு ஜெனரல் ஃபினாமினா தான் இந்த எல் நினோ அப்படிங்கிறது. ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது, இந்த மேப் பாரு, இதுதான் மலபார் கோஸ்ட். மலபார் கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக், இது கொன்கன் கோஸ்ட். இதுல வந்து இது எண்ட் ஆஃப் மே வரும் மலபார் கோஸ்ட்ல, இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஸோ த விண்ட் டிராவல்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி பை 15th July. ஸோ நாடு முழுக்க ஓகே மழை பெய்யறது எவ்வளோ, 15th July வரைக்கும் ஃபுல்லாக 80% ஆஃப் த ரெயின்ஃபால் ஆஃப் அவர் கண்ட்ரி கெட்ஸ் ஒன்லி ஃப்ரம் திஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் தப்பா இருக்குமா, இது இப்படி டேர்ன் ஆகாது, இட் வில் கோ ஸ்ட்ரைட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் போகும். அதனால தான் தமிழ்நாடு நெவர் கெட்ஸ் ரெயின்ஃபால் பை திஸ் மான்சூன். ஸோ இந்த விண்ட் எப்படி போகும், இப்படி போகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் டேர்ன் ஆகும், சரியா? ஸோ த விண்ட் டைரக்ஷன் இட் ரன்ஸ் parallel டு தமிழ்நாடு, இல்லையா? ஸோ தமிழ்நாடு கோஸ்ட்டுக்கு எப்படி இருக்கு, பேரலாக போயிட்டு இருக்கு, ரைட்? ஓகே. So prior to the onset of the southwest monsoon, the temperature in the north reaches up to 46 degree. So இங்க பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த monsoon winds before it reaches the மலபார் கோஸ்ட், இங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மே மாசம் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் நார்த்ல 46 டிகிரி. when you have a high temperature the pressure remains to be very low, so the wind always blow from high pressure to low pressure in order to equalize the pressure condition. அதான் கான்செப்ட். ஓகே, so இங்க high temperature இருக்கு, low pressure இருக்கு. ஆனா adjoining water body are having low temperature high pressure. அதனால கடல்ல இருந்து
காற்று எங்க நோக்கி வீசுது? நார்த்தை நோக்கி வீசுது. புரியுதா நான் சொல்றது? ஸோ when comparatively சவுத்தையும் நார்த்தையும் கம்பேர் பண்ணும்போது North India having a low pressure because of high temperature, whereas South India, because of the influence of the adjoining water body, remains to be very low temperature. So high pressure. So the wind always blow from high pressure to low pressure. இல்லையா? ஸோ அதனால தான் இந்த காற்று எப்படி வீசுது? இந்த சவுத்லேருந்து வந்து இப்படி நார்த்துக்கு போகுது. சரியா? So the sudden approaches of monsoon winds over the South India with lightning and thunder is termed as the break or burst of monsoon. So நான் சொன்னேன் இல்லையா அந்த கேரளா கோஸ்ட்ல suddenly when the monsoon winds reaches the coast, what happen? All of a sudden it gives heavy rainfall with lightning and thundering. The lightning na இடி மின்னல், தண்டர்னா இடி, லைட்னிங்னா மின்னல். ஸோ இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுதான் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஸோ அந்த இடி மின்னலோட கேரளா கோஸ்ட்ல மே எண்ட்லேருந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் முடிய மழை வந்தது அப்படின்னா மான்சூன் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லுவாங்க? மான்சூன் செட் ஆயிடுச்சு, இனிமேல்ட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. And the monsoon wind strikes against the southern tip of the Indian landmass and gets divided into two branches. So when it hits the southern tip of the Indian landmass, it gets divided. So இப்படி ஒரு டைரக்ஷன்ல காத்து போகும், மீதி காற்று எப்படி போகும்? இப்படி போகும். ஸோ இந்த டைரக்ஷன் தப்பா இருக்குமா? இப்படி போகும். சரியா? ஸோ இப்படி போற காற்றுக்கு பேர் என்ன? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இப்படி போற காற்றுக்கு பேர் என்ன? அரேபியன் சி பிரான்ச். புரியுதா? So the southwest monsoon winds divided into two branches when it reaches the Indian landmass. சரியா? ஒன்னு வந்து அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்னு என்ன? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இல்லை ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ கான்செப்ட் புரியாம உன்னால எழுதவே முடியாது. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோ. சரியா? So southwest monsoon winds ரெண்டு branch divide ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? So now we are going to learn both the branches. Okay, Arabian Sea branch and இது Arabian Sea branch. இது வந்து Bay of Bengal branch. சரியா? இப்போ ரெண்டுத்தையும் டீடைலா பார்க்க போறோம். Right? The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India as it is located in the windward side of the Western Ghats. இப்போ நல்ல கவனி, இது வந்து Western Ghats. மேப்ல தெரியுதா? ஜூம் பண்ணி பாரு. Right? So இது Western Ghats. சரியா? So when the Arabian Sea branch hits the Western Ghats, it gives orographic rainfall. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். orographic rainfall reliefல இந்த லெசன்ல the factors which influence the climate அப்படின்றது relief features mountain பார்த்தோம் இல்லையா? So windward side, leeward side அப்படின்னு ரெண்டு சைடு பார்த்திருக்கோம் இல்லையா? So the windward side அதாவது இந்த Western Ghats-க்கு okay, left hand side is a windward side, western side is a windward side. So western slopes of Western Ghats gets heavy rainfall, whereas when reaches the other side, so in the மலையில இப்படி ஏறி இப்படி இறங்கும் பொழுது என்ன ஆகும்? இது leeward side ஆயிடும். So the rainfall decreases. So the Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India. So இது full of coastal region இருக்கு இல்லையா? West coast full of heavy rainfall because the west coast entirely lies on the windward side of the Western Ghats. சரியா? And the other part which advances towards the north is obstructed by the Himalayan mountains and results in the heavy rainfall. So நல்லா கவனி. So இப்படி போற wind என்ன ஆகுது அப்படின்னா it hits the Himalayan mountain. Okay, so when it hits the Himalayan mountains, நம்ம ஏற்கனவே first lessonல படிச்சிருக்கோம். Himalayas prevents the southwest monsoon winds and it gives the heavy rainfall to the northern Great Plains. இதான northern Great Plains. So இந்த இடத்துல வந்து நிறைய மழையை கொடுக்குது. ஏன் அப்படின்னா இந்த wind எல்லாம் நேரா போய் எங்க மோதுது தெரியுதா? இப்படி போய் நேரா போய் எங்க ஹிமாலயாஸை மோதுது. ஸோ மோதின உடனே அது ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அதன் சைடு ஏறி அந்த சைடு இறங்க முடியாது. So when it hits the Himalayan mountains, okay, so it gives heavy rainfall to the southern slopes of Himalayas. புரியுதா? So the southern slopes of Himalayas gets heavy rainfall because the southwest monsoon winds, okay, hits the Himalayas. So being a very huge, okay, இதால என்ன பண்ண முடியாது? ஏறி அந்த சைடு இறங்க முடியாது. அதனால it started to run parallel to the Himalayas. இப்போ டைரக்ஷனை பார்த்தியா அப்படியே போகுது, parallel போகுது. So it gives heavy rainfall to the northern Great Plains. சரியா? And as Aravalli mountain is located parallel to the direction of the wind, Rajasthan and western part do not get much rainfall from this branch. So நல்லா கவனி,
இங்க இருக்கிறது ஆரவல்லி ரேஞ்ச். கேன் யூ see this? இந்த yellow கலர்ல போட்டிருக்காங்க பார், ஆரவல்லின்னு எழுதியிருக்காங்க பார், ரைட்? இந்த ஆரோ மார்க் எப்படி போகுது பார், ஹிட் ஆகுதா அந்த மலையில? இல்ல இல்ல, it runs parallel. So just because the Arabian Sea branch winds, it runs parallel to the Aravalli. Okay, the western part of the Aravalli range. நான் கர்சர் எங்க வச்சிருக்கேன் பாரு, that place remains to be desert. ஏன் அப்படின்னா இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு பேரலா இந்த விண்டு போறதுனால, இணையாக இந்த விண்டு காத்து அடிக்கிறதுனால, ஓகே, இங்க என்ன வராது, மழையே வராது. அதனால பிகாஸ் when the wind reaches the interior part of the country, the rainfall decreases. இல்லையா? கொண்டு வந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணும், இப்படி லேண்ட் வழியா வரும் பொழுது it drops and இங்கெல்லாம் மழை பெய்யும். So when it reaches the interior part, the rainfall decreases. So இங்க வந்த உடனே மழையே இருக்காது. புரியுதா? பட் when these winds, இந்த பிரான்ச்சும் இந்த பிரான்ச்சும் ரெண்டும் சந்திக்கிற இந்த இடத்துல மழை பெய்யும். புரியுதா? So why the Rajasthan remains to be desert? ஏன் நம்ம ராஜஸ்தான்ல இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ராஜஸ்தான் வந்து டெசர்ட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். பிகாஸ் the Arabian Sea branch of the southwest monsoon winds, it runs parallel to the Aravalli range. That is the reason why the western part of Rajasthan remains to be desert. இது வந்து give recently உனக்கு கேட்கலாம், நான் ஏன் இந்த western part of Rajasthan வந்து டெசர்ட்டா இருக்குன்னு கூட கேட்கலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா? So next நம்ம பார்க்க போறது Bay of Bengal branch. The Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. So இந்த மேப் பாரு, இது Bay of Bengal branch. So இந்த branch வந்து இப்படி வந்து நேரா எங்க போகுது அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா நோக்கியும் and மியான்மர், இதுதான் மியான்மர், பர்மா. So இங்க ஒரு மலை இருக்கு பாரு, அரக்கன் யோமா. Can you see this? இந்த mountain ரேஞ்சுக்கு பேரு அரக்கன் யோமா. So when it hits the Arakan Yoma in Myanmar, it gets deflected. இதுல மோதி என்ன ஆகுது அப்படின்னா the wind gets deflected. என்ன ஆகுது, ஒரு wind ஒரு branch, இந்த wind deflect ஆகுற ஒரு branch நேரா ஹிமாலயாஸ் நோக்கி போகுது. இன்னொரு branch, can you see this? நேரா காசி ஜெயந்தியா ஹில்ஸ், அதாவது மேகாலயால அங்க போகுது. சரியா? So it gets deflected and one branch எங்க போகுது, நேரா ஹிமாலயாக்கு போகுது, and another branch it hits the Kasi Jaintia hills. So the wind is trapped by a chain of mountains like Garo, Kasi and Jaintia are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram located in Meghalaya. So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், the highest rainfall region நம்ம இந்தியாலேயே ஆனுவல் ரெயின்ஃபால் ரொம்ப ஹையா இருக்கிற ரீஜன் எது அப்படின்னா சிரபுஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிரபுஞ்சில இருக்கிற ஒரு இடம் தான் மௌசின்ட்ரம். மௌசின்ட்ரம் in Sirabunji, that is located in Meghalaya state, gets very heavy rainfall. So நம்ம இந்தியாலேயே ரொம்ப நிறைய அதிக மழை பெய்யற இடம் எது அப்படின்னா இந்த மௌசின்ட்ரம் தான். ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த கர்சரை பாரு எங்க வச்சிருக்கேன்ட்டு அந்த இடத்துல தான் இருக்கு. சரியா? So when it hits the Kasi Jaintia hills, it gives heavy rainfall to the southern slopes. Windward side இது இந்த சைடு, அந்த சைடு leeward side. Okay, so இங்க windward side இருக்கிறதுனால it gives heavy rainfall to Mawsynram. ஏன்னா இந்த wind என்ன ஆகுது, இதுல மோதி நேரா டிஃப்ளெக்ட் ஆகி அங்க போகுது. இன்னொரு பிரான்ச் எங்க போகுது, நேரா கொண்டு போய் ஹிமாலயாஸை ஹிட் பண்ணுது. So later on the wind travels towards west, which results in decrease in rainfall from east to west. So இந்த wind என்னாச்சு, மேல போய் மோதி it runs parallel, அதாவது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு அப்படியே டிராவல் ஆகி போகுது. ஸோ அது மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாய்ஸ்சர் இங்கேருந்து கொண்டு வருது இல்லையா, அந்த மாய்ஸ்சரை கொண்டு வரும்போது இந்த கொல்கட்டால அதிகமா மழை பெய்யும், அப்புறம் இங்கெல்லாம் அதிகமா மழை பெய்யும். ஸோ பீகார் கெட்ஸ் ரெயின்ஃபால், உத்தரப்பிரதேஷ் ஆல்சோ வில் கெட்ஸ் ரெயின்ஃபால் இவங்க போகும்போது என்ன ஆகும், அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். when it reaches Delhi or when it reaches the Punjab, Haryana, the rainfall slowly decreases. So overall of about 75% of India's rainfall is received from this monsoon. So நம்ம நாட்டுல 75% rainfall இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சிலும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தது சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் உனக்கு ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக வரும். அதில் நீ வந்து அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரெண்டுமே எழுதணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். The southwest monsoon begins to retreat from North India by the end of September due to the southward shifting of pressure belt. Okay, இது என்ன அப்படின்னா, இப்போ sun is overhead in the tropic of Capricorn, அப்போ சாரி கேன்சர். அதனால தான் இந்த இடம்லாம் வந்து சம்மர் சீசன் முடிஞ்ச உடனே சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஆகுது. ஆனால் இந்த சீசனில், அதாவது செப்டம்பரில் என்ன ஆகுது அப்படின்னா, சன் ரேஸ் ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி சதர்ன் ஹெமிஸ்பியர். அதாவது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானை நோக்கி அந்த சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் டெம்பரேச்சர் என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாயிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ when the temperature started to reduce, the pressure started to increase, இல்லையா? ஸோ இது ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியானா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ the wind always blow from high pressure to low pressure, இல்லையா? ஸோ இப்போ லேண்ட் மாஸ் இந்த நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கிருந்து started to blow towards the ocean, சரியா? the wind started to retreat, திரும்ப ஆரம்பிக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூனில் இந்த விண்ட் இங்கே போய் நிற்குது இல்லை, இட் கிவ்ஸ் இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் இந்த இடத்துல மீட் ஆகுது, பஞ்சாப் ஹரியானாவில் மீட் ஆகுது. இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால், okay, in the region of Punjab and Haryana. So after that, when the temperature started to decrease, okay, by the end of September, the wind started to retreat. டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும் போது அப்படியே காற்று திரும்ப ஆரம்பிக்குது இந்த டைரக்ஷனில். திரும்பி எங்கே போகுது அப்படின்னா, இந்த இட் ரீச்சஸ் த ஓஷன். ஸோ ஓஷனை ரீச் ஆன உடனே, okay, so it turns this side and it started to blow towards the coastal region of Tamil Nadu and Andhra. So the southwest monsoon winds return from the Indian landmass and blow towards Bay of Bengal. So இங்கேருந்து blow ஆகிறது டேர்ன் ஆகிட்டு இங்கேருந்து காற்று எதை நோக்கி வீச ஆரம்பிக்குது, பே ஆஃப் பெங்கால். ஸோ due to Coriolis effect, this winds, okay, the Coriolis force deflects this winds and makes it to blow from northeast. Coriolis effect na enna, அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், earth rotate itself and revolve around the sun, இல்லையா? தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. அப்படி தன்னை தானே சுத்தும் போது என்ன ஆகும், அந்த wind எல்லாம் வந்து it gets deflected due to the rotation of the earth. எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, towards the north, right in the northern hemisphere, towards the left in the southern hemisphere. நல்லா கவனி. So the wind gets deflected towards the north in the, towards the right in the northern hemisphere and towards the left in the southern hemisphere due to Coriolis effect. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும்பொழுது the winds get deflected. இதை வந்து நான் ஒரு டயக்ராம், ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த wind இங்கே வந்த உடனே டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இப்படி போயிட்டு இருக்கிற wind டியூ டு Coriolis எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து Coriolis எஃபெக்ட், ஃபெரல்ஸ் லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ the wind என்ன ஆகுது, it turns its direction டோட்டலாக. இப்படி வந்திருக்கிற wind இப்படி மாறுது. So due to the rotation of the earth. So அந்த Ferrel's law, அதாவது Coriolis effectனால the wind changed its direction. So it started to blow towards the Karnataka, Andhra, and a little but part of Karnataka also gets rainfall by this northeast monsoon. சரியா? So many part of Tamil Nadu gets rainfall only by this northeast monsoon. So hence it is known as northeast monsoon or post monsoon season அப்படின்னு கூட சொல்லலாம் இது. And many parts of Tamil Nadu and some parts of Andhra Pradesh and Karnataka receives rainfall during this season due to the storm forming in the Bay of Bengal. So இந்த சீசன்ல தான் நம்ம தமிழ்நாடுக்கு மழை பெய்யும். ஸோ நம்ம ரெய்னி சீசன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ, அக்டோபர் நவம்பர் தான் ரெய்னி சீசன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டுமே மழை கொடுக்காது, பட் ஆல்சோ த சைக்ளோன்ஸ் விச் ஒரிஜினேட் இன் பே ஆஃப் பெங்கால் ஆல்சோ கிவ் ஹெவி ரெயின்ஃபால் டு த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ டூயினோவில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாரு, மவுஸ் சிண்ட்ரம். ஏற்கனவே நான் இந்த பிளேஸை பற்றி சொல்லியிருக்கேன், சிரபுஞ்சியில் இருக்குது, மேகாலயா ஸ்டேட்டில். மவுஸ் சிண்ட்ரம், த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால், அதாவது நம்ம இந்தியாவிலேயே அதிக மழை பெய்கிற இடம் இதுதான். ரெயின்ஃபால் ஆஃப் அபவுட் 1141 சென்டிமீட்டர் இன் த வேர்ல்டு
இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. அப்பாடா, உலகத்திலேயே அதிக மழை கொடுக்குற நிறைய இடம் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் இன் த வேர்ல்டு அப்படின்னா பாரு எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து எப்போ பாரு அங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மவுசின்ட்ரம் இட்ஸ் ஒரு வில்லேஜ், சிரபுஞ்சியில் இருக்கிற ஒரு கிராமம், ரைட்? அதில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னா 1141 சென்டிமீட்டர். நமக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக மழை பெஞ்சாலே என்ன ஆகும்? ஃப்ளட் வந்துடும், ரைட்? அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. ஸோ இது அடுத்த மேப்பில் அது எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மவுசின்ட்ரம் வில்லேஜ். இது எங்கே இருக்குன்றதை பாரு. இது பங்களாதேஷ், இதுதான் மேகாலயா. ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தியா? இதுதான் மேகாலயா ஸ்டேட். இந்த மேகாலயா ஸ்டேட்டில் சிரபுஞ்சின்னு இருக்கு பார்த்தியா? சிரபுஞ்சியில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் இந்த மவுசின்ட்ரம். சரியா? ஸோ இங்கே தான் காசி ஜெயந்தியா ஹில்ஸ், ஷிலாங் பிளாட்யூ, காசி ஜெயந்தியா ஹில்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த காசி ஜெயந்தியா ஹில்ஸ்க்கு சவுத் சைடில் இருக்கிறது தான் இந்த சிரபுஞ்சி. அதனால தான் when the winds hits the காசி ஜெயந்தியா ஹில்ஸ், இது வந்து விண்வர்ட் சைடில் இருக்குது, அதனால இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். the wind when it reaches the other side, இங்கெல்லாம் மழை அவ்வளோவா இருக்காது, ஏன்னா the other side lies in the leeward side. so orographic rainfall, it plays a very important role in this. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் உனக்கு. The average annual rainfall of India is about 118 centimeter. நம்மளோட average rainfall ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 118 centimeter, right? Heavy rainfall region of more than 200 centimeter of rainfall. Heavy rainfall region அப்படிங்கிறது என்ன? more than 200 centimeter of rainfall தான் நம்ம வந்து heavy rainfall region அப்படிங்கிறோம். இப்போ பாரு எங்கெல்லாம் இருக்குன்றது. டார்க் ப்ளூ இருக்கு பார்த்தியா? அதெல்லாம் தான் heavy rainfall region. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் இது, அண்ட் அசாம் இந்த இடம் நடுவில் இருக்கிற இடம். சவுத் மேகாலயா, அந்த சிரபுஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இடம் நான் ஏற்கனவே போன மேப்பில் காமிச்சிருக்கேன். திரிபுரா மேகாலயா இங்கே இருக்குது, அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். புரியுதா? ஸோ இந்த இடம்லாம் என்னது? இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஸோ மற்ற இடம்லாம் வந்து என்னது? ஆவரேஜ் அண்ட் லோ ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ லோ ரெயின்ஃபால் ரீஜன் லெஸ் தென் 100 சென்டிமீட்டர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த ஹோல் ஆஃப் ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா, வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தர பிரதேஷ் இந்த சைடு, தென் வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ் இந்த சைடு, தென் த என்டையர் டெக்கான் ட்ராப் இது ஃபுல்லாகவே, அண்ட் தென் regions east of western ghats in the side. Western slopes of western ghats gets heavy rainfall. So eastern slopes in the side, அதாவது leeward side of the western ghats, except a narrow strip along the Tamil Nadu coast. இந்த இடத்தை தவிர்த்த மீதி எல்லா இடமும் it gives very low rainfall அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் வந்து உனக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கம்மா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? புரிஞ்சுதா?